வணக்கம் நண்பர்களே. இப்போது நம்ம வந்து கருணக்கிழங்கு முருங்கைக்காய் பொரியல் ரெடி பண்ண போகிறோம். கருணக்கிழங்கு முருங்கைக்காய் பொரியல் சாப்ஸ், கருணக்கிழங்கு சாப்ஸ்னுவாங்க. அதோடைய இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. இது கருணக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக், கோகோனட் அண்ட் ட்ரை சில்லி இதெல்லாம் போட்டு இது பேஸ்ட் பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்கேன். இது ஆனியனு, கிரீன் சில்லி, கருவேப்பிலை இதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது முருங்கைக்காவும் கருணக்கிழங்கு பாயில் பண்ணுறதுக்காக தண்ணி பாயில் ஆகுது. இது வந்து அடுத்தது கடாயில் ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி இதாகிடுச்சு. இப்போ இதில் கருணக்கிழங்கு போட்டுக்கலாம். கருணக்கிழங்கு போட்டாச்சா, அது பாயில் ஆகட்டும். என்ன பண்ணுறது, கருணக்கிழங்கு பாயில் ஆகும்போது லைட்டாக கல் உப்பு, கொஞ்சமாக கல் உப்பு சேர்ந்துங்க. நிறையா சேர்க்காதீங்க, பொரியலில் சேர்க்கணும். கல் உப்பு எதுக்காக சேர்க்குறோன்னா, கல் உப்பு கொஞ்சம் சீக்கிரம் போட்டோன்னா கருணக்கிழங்கு அந்த புளிப்பு தன்மை இல்லாமல் கசப்பு தன்மை ஒரு மாதிரி துவக்கும், அந்த துவப்பு இல்லாமல் இருக்கும். அது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள், போட்டுக்கணும். இது வந்து ஆஃப் குக்கிங் ஆகும்போது தான் முருங்கைக்காய் போடணும். முருங்கைக்காயை சேர்த்து போடக்கூடாது. கருணக்கிழங்கு ஆஃப் குக்கிங்கில் இருக்கும்போது, பாயில் ஆகும்போது நம்ம முருங்கைக்காய் போடணும். ஏன்னா வந்து முருங்கைக்காய் சீக்கிரம் வந்துடும், கருணக்கிழங்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் வெயிட் பண்ணுங்கள். நம்ம அதுக்குள்ளே இது வேகிறதுக்குள்ளே இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடும். ஓகே, நான் இப்போ மசாலாலாம் அரைச்சி வந்தாச்சு. அரைச்ச மசாலா இங்கே இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு பொரியல் ரெடி பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு 100 ml ஆயில், 100 ml ஆயில் ஊற்றணும். அதுக்குள்ளே இப்போ முருங்கைக்காய் போட்டுவிட்டு முருங்கைக்காய் பாயில் ஆகிடுது பாருங்கள், அது ஆகட்டும். ஆஃப் குக்கிங்கில் இருந்தால் போதும், அப்புறம் இதில் கரெக்டாக இருக்கும். அதுமாரி பார்த்துங்க. இங்கே நான் சொன்ன தெரியுங்களா, ஜிஞ்சர், கார்லிக், கோகோனட் அண்ட் ஜீரகம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சது இந்த பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆயில் சூடானோடனே நான் கட் பண்ணி வச்சது ஆனியன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதை போட்டுக்கலாம். இது ரொம்ப குழைய விட்றாதீங்க. கருணக்கிழங்க ஒரு ஆஃப் குக்கிங் வந்தால் போதும், அது பார்த்துட்டே இருக்கணும். இந்த சமயத்தில் அதில் லைட்டாக உப்பு போட்டிருக்கு, அது இதை கொஞ்சமாக இதில் உப்பு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இதில் போட்டதுனால அதில் போட வேண்டியதில்லை. இது பாதி குக்கிங் ஆகினோடனே இந்த மசாலா தூக்கி ஊற்றிங்க. வெங்காயம் பாதி குக் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் அந்த மசாலா கொட்டிக்குவேன்.
மசாலா கொஞ்சம் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஏன்னா நம்ம ஆணியெல்லாம் பச்சையாக தான் போட்டிருக்கோம், அதனால் நல்லா குக் ஆகட்டும். மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரை அடைச்சி அதில் ஊற்றிங்க. பச்சை வடை போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளைல வச்சு குக் ஆகக்கூடும். அதுக்குள்ளே இந்தாண்ட பாயில் ஆயிடுச்சு பொட்டோட்டோ. இந்த சமயத்தில் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சில்லி பவுடர், வெறும் தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா, லைட்டாக ஒரு சிட்டிகை கரம் மசாலா, குக் ஆகட்டும். அப்படியே ஸ்லோ ஃப்ளைல வச்சுருங்க. கொஞ்சம் ஆயில் பிரியட்டும். ஏன்னா ஓகே, வெஜிடபிளும் கருணக்கிழங்கு முருங்காயும் சூப்பராக பாயில் ஆகிடுச்சு. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இது என்ன பண்ணோம், அப்படியே இதை ஸ்ட்ரெயின் பண்ணி சுத்தமாக தண்ணி இல்லாமல் ட்ரை ஆக்கி இதில் போட்டுருங்க. ஸ்ட்ரைனர் தேன்னா கிடைக்கல, அதனால தான் ஜல்லிக்கண்டில் வடிகட்டுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணால் இதை போட்டு நல்லா குழப்பக்கூடாது. கடைசியாக கொஞ்சோண்டு புதினா மல்லி தழை போட்டு அப்படியே பூவோட கிளறி கொஞ்சம் ஹை ஸ்பீட் வச்சு சமயத்தில் உப்புலாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுங்க. கொஞ்சோண்டு உப்பு கம்மியாக இருக்குது, போட்டுக்கிறேன். கொஞ்சம் அது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுனால கொஞ்சம் தண்ணி.
பார்த்தீங்களா? அவ்வளோதான். கருணக்கிழங்கு முருங்கைக்காய் சாப்ஸ் ரெடி.